Hello aspirants, welcome to Karthikeyan Analysis. டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான்-இன்டர்வியூ போஸ்ட்ல அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ்ல வர ஜூன் 20th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் வித் பிவைக்யூ சீரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நியூவா ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில 2023 அண்ட் 2024ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ல நடந்த எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம லைவ் கிளாஸ்ல சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த 2023-2024 ரெண்டுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதுல எல்லாத்துலயுமே கேட்டுக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டாபிக் வைஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கிளாஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இது என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க 3 சப்ஜெக்டையுமே சேர்த்து நியர்லி 1000 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறீங்க. நம்ம ஏன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய தியரட்டிக்கலா நம்ம படிச்சிருப்போம், கிளாஸஸ் நம்ம அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம், புக்ஸ் வச்சு நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறப்பதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில எந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்ம எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்மளால அதுல பார்க்க முடியும். ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போறப்போ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்ஸ்ல அது நிறையவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வர 22 அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் அந்த 2 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நம்ம அட் ஸ்ட்ரிக்டா ஒரே கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ அது 3 to 4 hours செஷனா போகும். ஸோ அது நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் யூனிட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ், டைம் சீரிஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ், ஆபரேஷன்ஸ் ரிசர்ச்னு சொல்லி நம்ம 6 யூனிட்ஸா 6 டாபிக் வைஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஸ்பிளிட் பண்ணி அந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து அதே மாதிரி தான் 5 யூனிட்ஸா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அல்ஜிப்ரா, இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் வெக்டார் கால்குலஸ். ஸோ டாபிக் வைஸா பாக்குறப்போ நீங்க ஒரு டாபிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பாப்பீங்க. அப்படி பாக்குறப்போ அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு இன்டெப்த் லேர்னிங் கிடைக்கும். நீங்க ஈஸியா வந்து அந்த டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால வந்து கரெக்டா ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க. இதுதான் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் செஷன் பாக்குறதுக்கான ஒரு பெனிஃபிட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணி போகும். ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 20th அன்னைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ்சிஆர்டி புக் டெஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து பேஸ் எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், எஸ்சிஆர்டி புக் தான் நமக்கு பேஸ். அதுலதான் வந்து நமக்கு பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்சிஆர்டி புக்ல தான் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 20th அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்க எஸ்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க டெஸ்ட்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டும் வந்து கம்பைன்ட் ஆகி வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ்ல வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் இது ஃபுல்லா வந்து 150 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்போ இந்த ஒரு டாபிக்ல இருந்து நியர்லி 150 கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி இதுல இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பாக்குறப்போ ஒரு டாபிக்ல இருந்தே ஹியூஜ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஸோ சால்வ் பண்றப்போ உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்ல வந்து நீங்க ஈஸியா கிராக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸே வந்து 2 பார்ட்டா பிரிச்சு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 1 and 2 ஸ்பிளிட் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். இதுல இருந்து வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ அண்ட் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்கா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 200 கொஸ்டின்ஸ்க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரெக்கார்டிங்கா வந்துடும். ஸோ இது மூலமா நீங்க டெஸ்ட்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்கன்றதையும் அந்த மிஸ்டேக்ஸ் நெக்ஸ்ட் டைம் வராம நீங்க ரெக்டிஃபை பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி. இதுல இருந்து 120 கொஸ்டின்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் 2ன்னு சொல்லி 50 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ தேர்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 1. ஃபோர்த் டெஸ்ட் வந்து டைம் சீரிஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங். அடுத்தது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இது வந்து 150 கொஸ்டின்ஸ் பிளஸ் 50 கொஸ்டின்ஸ் காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஆபரேஷன்ஸ் ரிசர்ச். அதுல இருந்து 150 கொஸ்டின்ஸ் அண்ட் மானிட்டரி பாலிசியில வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளஸ் எக்கனாமிக்ஸ்க்கான டெஸ்ட் வந்து போயிடும்.
அடுத்து இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கான டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மேக்ஸ்லயும் அதே மாதிரி தான் எஸ்சிஆர்டி பேஸ்ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுல ஒரு 150 கொஸ்டின்ஸ். எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பிசிக்கல் பாலிசி. அடுத்தது மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி. இது மொத்த டாபிக்ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமில அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார் இந்த மூணுலையும் பார்க்க போறீங்க. அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெகிரல் கால்குலஸ். எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்தியன் எக்கனாமி 2. அடுத்தது மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல பார்க்கக்கூடிய ரீசன்ட் ஸ்கீம்ஸ், டிஎன் பட்ஜெட் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகி வரும். அடுத்தது மேக்ஸ்ல கடைசியா பாத்தீங்கன்னா வெக்டார் கால்குலஸ் இருக்கும். ஸோ அதுல வெக்டார் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன். இது கூட எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கம்பைன்ட் ஆகி உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேப்பர் 2க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்போ உங்களுக்கு யூனிட் வைஸா நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறீங்க. அப்போ நீங்க பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம 1000 கொஸ்டின்ஸ் பக்கம் சால்வ் பண்ண போறோம். இது போக டெஸ்ட்லயும் இதே மாதிரி 1000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்கன்றப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி அதுல ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க ரியல் டைம் எக்ஸாம்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல தான் இருக்க போகுது இந்த எக்ஸாம்ஸ், இந்த டெஸ்ட் ஃபுல்லாமே. இதுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபா ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்க வீட்ல இருந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு டிஸ்கஷனுக்கான வீடியோவும் வந்து ரெக்கார்டிங்கா ஷேர் ஆயிடும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸா இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணும், கிராக் பண்ணும் நினைக்கிறவங்க உடனே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதுக்கான கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.